வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி குக் வித் கோமாளியில் வித்யுலேக்கா அவங்க பண்ண சர்ப்ரைஸ் பை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதே மாதிரி குக் வித் கோமாளியில் இருக்க எல்லா ரெசிபீஸுமே நம்ம சேனலில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணுங்கள். இந்த பையை உள்ளே ஸ்டஃப் பண்ணியிருக்கிறது என்னன்னு கேட்டால் சீரியஸாகவே சர்ப்ரைஸ் ஆகிடுவீங்க. மஞ்சள் பூசணிக்காவையும் சவ் சவ் வச்சு ஒரு ஃபில்லிங் பண்ணியிருப்பாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அண்ட் யூஸ்வலாகவே நம்ம சேனலில் பை டார்ட் எல்லாமே நான் அந்த டார்ட் ஷெல்லில் தான் பண்ணுவேன். இன்றைக்கி உங்களுக்கு நான் கேக் மோட்லேயே பண்ணி காமிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு அந்த க்ரஸ்ட் பண்ணுறதுக்காக 2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். அதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். அடுத்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல சில்லுன்னு இருக்க வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வெளில வச்சுருங்க. கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்கணும் அந்த வெண்ணெய். இப்படி நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட பிரெட் க்ரம்ஸ் மாதிரி இருக்கும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக நல்ல சில்லுன்னு இருக்க தண்ணி சேர்த்துட்டு லைட்டாக விரல் வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து பிசையக்கூடாது. லைட்டாக எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒன்றா சேர்ந்து வந்துடும். இப்போது இந்த மாவை குறைஞ்சது அரை மணி நேரமாவது ஃப்ரிட்ஜில் வைக்கணும். ஒரு கிளிங் ரேப் போட்டுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இந்த கேப்பில் நம்ம அதுக்குள்ளே வைக்கிற அந்த ஃபில்லிங் ரெடி பண்ணிடலாம். நாம் இன்றைக்கி பூசணிக்காய் அண்ட் சவ் சவ் வச்சு பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு 2 கப் அளவுக்கு பூசணிக்காவை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதை ஒரு மிக்சியில் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி சவ் சவ்வை மட்டும் பீசஸாக போட்டுட்டு பூசணிக்காவை மட்டும் அரைக்க போகிறேன். உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, ஒரு 2 சின்ன பட்டையை நான் உடச்சி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கிறேன். பட்டை தூள் இருந்ததுன்னா நீங்கள் டைரெக்டாக சேர்த்துக்கோங்க. இப்போது கொஞ்சமாக தண்ணி விட்டு நான் இந்த மாதிரி திக்கான பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அடுத்து பேனில் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துட்டேன். இதில் ஒரு 1.5 கப் அளவுக்கு சவ் சவ்வை கட் பண்ணி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கலாம். இப்போது சவ் சவ் நல்லா சாஃப்டாகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து நம்ம அரைச்சோல்ல பூசணிக்காய், அதை இதில் சேர்த்துடலாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி ரொம்ப சேர்த்துறாதீங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த பூசணிக்காய் சவ் சவ்லாம் நல்லா குக் ஆகணும். ரொம்ப நல்லா குக் ஆகணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம பேக் பண்ண தான் போகிறோம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. எனக்கு சுகர் கொஞ்சம் பத்தாததுனால இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். அவ்வளோதான், நம்மளோட ஃபில்லிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது லைட்டாக ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம ஃப்ரிட்ஜில் இருந்த அந்த மாவை எடுத்துடலாம். ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து பார்த்திங்கன்னா மாவு கொஞ்சமாக ஹார்டான மாதிரி இருக்கும். இப்போது ஒரு சப்பாத்தி தேய்க்கிறத வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்ட டார்ட் பை எல்லாமே நான் இந்த மாதிரி டார்ட் ஷெல் வச்சு தான் பண்ணியிருப்பேன். எய்தர் பெருசு வச்சு பண்ணியிருப்பேன், அப்படி இல்லைனா சின்னது வச்சு பண்ணியிருப்பேன். அதோட லிங்க் வேணாலும் கீழே கொடுக்குறேன், செக் பண்ணுங்கள். அதில் எனக்கு நிறைய பேர் மெசேஜ் பண்ணது என்னென்னா இந்த டார்ட் ஷெல் எங்கள் கிட்டே இல்லை, ஸோ நார்மல் கேக் மோல்டில் ட்ரை பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி. ஸோ அவங்களுக்காக தான் நான் இன்றைக்கி கேக் மோல்டில் பண்ணி காமிக்க போகிறேன். இந்த அளவுக்கு திக்னஸில் தான் நான் அந்த தேய்ச்சி எடுத்திருக்கேன். நீங்கள் ரொம்ப தின்னாக தேய்ச்சிட்டிங்க அப்படின்னா சாப்பிடும்போது மொறு மொறுன்னு ரொம்ப கிறிஸ்பியாக சிப்ஸ் மாதிரி ஆகிடும். ஸோ இந்த அளவுக்கு தேய்ச்சி எடுத்துகிட்டு இதை நீங்கள் எந்த கேக் மோல்டு எடுக்கிறீங்களோ அதில் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. மேலே இருக்க அந்த எட்ஜஸ் எல்லாத்தையுமே கத்தி வச்சு கட் பண்ணிக்கோங்க. உள்ளே இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் வச்சு நல்லா குத்தி விட்டுட்டிங்கன்னா பேக் பண்ணும்போது எழும்பி வராமல் அப்படியே அந்த ஃப்ளாட்டாகவே இருக்கும். உங்களுக்கு எதாவது கேப் வந்துச்சுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா மாவு வச்சு கூட அப்படியே ஃபில் பண்ணிக்கலாம். இப்போது இதுக்குள்ளார நம்ம பண்ணி வச்சுருந்தோம்ல பம்கின் அண்ட் சவ் சவ், அது ஆட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு ஃபில் பண்ணதுக்கப்புறம் இது மேலே நம்ம இன்னும் கொஞ்சம் டோ வச்சுருந்தோம்ல, அதை நல்லா தேய்ச்சிட்டு நம்ம மேலே ஆட் பண்ணிக்கணும். இதுவும் அதே மாதிரி தான், மேலே எக்ஸ்ட்ராஸ்லாம் இருக்குல்ல அதெல்லாம் கத்தி வச்சு கட் பண்ணிவிடுங்க. இப்போ என்ன பண்ணோன்னா கீழே நம்ம ஆல்ரெடி ஒரு டோ போட்டு வச்சுருக்கோம்ல, அது கூட இதை சேர்த்து விட்டுருங்க. அப்போ தான் நம்ம இதுலேருந்து டீமோல் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். நீங்கள் இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணாமல் விட்டுட்டிங்க அப்படின்னா டீமோல் பண்ணும்போது மேல் லேயர் தனியாக இருக்கும் அண்ட் கீழே உங்களுக்கு தனியாக கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக ஜாயின் பண்ணிவிடுங்க. அப்புறம் கத்தி வச்சு லைட்டாக இந்த மாதிரி நடுவில் ஒரு கிராஸ் போட்டுட்டேன். ஷோவில் பார்த்தீங்கன்னா வித்யுலேக்கா அவங்க பைக்கு மேலே 2 ரவுண்டாக ஒன்று வச்சுருப்பாங்க. அதுவும் பையோட எக்ஸ்ட்ரா மாவுலேருந்து பண்ணது தான். நாம் அந்த மாதிரி பண்ணாமல் ரோஸ் ஷேப் ட்ரை பண்ண போகிறோம். இந்த மாவை ஃப்ளாட் பண்ணிவிட்டு அதை இந்த மாதிரி 3 டிஃப்ரெண்ட் சைஸில் கட் பண்ணி எடுத்திருக்கேன்.
இதை அரேஞ்ச் பண்ணும்போது சின்ன சைஸ், அதை விட பெரிய சைஸ், அப்புறம் இருக்கிறதுலே பெருசு அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லைட்டாக ஸ்லோவாக ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சூப்பரான ரோஸ் கிடைக்கும். ஸோ இதை கூட நீங்கள் அந்த டாட் பேனில் மேலே வச்சுட்டு அப்படியே பேக் பண்ணி எடுக்கலாம். இது வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா விட்டுருங்க, இது ஜஸ்ட் ஆப்ஷனல் தான். இப்போ இதுக்கு மேலே நான் லைட்டாக பட்டர் வச்சு ப்ரஷ் பண்ணிக்கிறேன். அப்போ தான் நமக்கு அந்த மேலே அந்த கோல்டன் கலரில் சூப்பராக கிடைக்கும். நான் அவனை ஆல்ரெடி ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணிட்டேன். இப்போ ப்ரீஹீட் பண்ண அவனில் 180 டிகிரி செல்சியஸில் 35 மினிட்ஸ் பேக் பண்ணிங்கன்னா இந்த அளவுக்கு சூப்பராக கிடைக்கும். மேலே பாருங்கள் அந்த கோல்டன் கலர் பர்ஃபெக்டாக கிடைச்சிருக்கு. இப்போது ஒரு கத்தி வச்சு நம்ம கட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நல்லா ஆறுனதுக்கப்புறம் டீமோல் பண்ணுங்கள். டீமோல் பண்ணிவிட்டு கட் பண்ணிங்கன்னா உள்ளே அந்த ஃபில்லிங் இருக்கும். செம்ம வாசனையாக இருந்துச்சு. ஹைலைட்டே நம்ம அந்த போட்ட அந்த பட்டை தான். அது அந்த பம்கினோட சேர்த்து சாப்பிடும் போது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் உங்கள் நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் பாய்.